ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம ஹெல்தி லைஃப் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது சிசேரியனுக்கான காரணங்கள். பொதுவாகவே ப்ரெக்னெண்ட்டாக இருக்க எல்லா பெண்களுக்கும் நார்மல் டெலிவரி நடக்கணும் அப்படின்னு தான் ஆசை இருக்கும். ஒரு சில தவிர்க்க முடியாத காரணத்தால் சி செக்ஷன் நடந்துடும். அதற்கான முக்கியமான காரணங்கள்லாம் என்னென்னு இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்மில் ப்ரெஸ் பண்ணால் நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷன் உங்களை தேடி வரும். சிசேரியனை 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று எமர்ஜென்சி, தவிர்க்க முடியாத திடீர் காரணங்களால் சி செக்ஷன் நடக்கிறது. அடுத்தது எலெக்டிவ், இவங்களுக்கு சி செக்ஷன் தான் பண்ண முடியும், வேற பாசிபிலிட்டிஸ் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அதை எலெக்டிவ்னு சொல்லுவாங்க. எலெக்டிவ் பொறுத்தவரை அதை 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று தாய்க்கு ப்ராப்ளம் இருக்க பட்சத்தில் சிசேரியன் நடக்கிறது. அடுத்தது குழந்தைக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் சிசேரியன் நடக்கிறது. கர்ப்பிணியால் வரக்கூடிய பிரச்சனைகள்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு செஃபலோபெல்விக் டிஸ்ட்ரோபோஷன். இதில் குழந்தையோட தலை தாயோடைய பெல்விக், அதாவது அந்த கர்ப்பப்பை வாய் வழியாக வெளியே வர முடியாத அளவுக்கு அந்த கர்ப்பப்பை வாய் சிறியதாக இருக்கும். அப்படி இருக்க பட்சத்தில் குழந்தையால் ஈஸியாக வெளியே வர முடியாது. அதனால் நார்மல் டெலிவரியை தவிர்த்துட்டு சிசேரியன் செய்வாங்க. ரெண்டாவது, தாய்க்கு மெடிக்கல் ரீதியாக இருக்க டிஸார்டர்ஸ் பொறுத்து சி செக்ஷன் நடக்கும். லைக் ஹார்ட் ப்ராப்ளம், ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, இல்லை அவங்களுக்கு கிட்னி ப்ராப்ளமோ இல்லை ஹெச்ஐவி போன்ற வேறு ஏதாவது நோய் தொற்று காரணமாக அவங்களுக்கு சிசேரியன் பண்ணலாம். அல்லது அவங்களுக்கு ஏதாவது மேஜரான ஆப்ரேஷன்ஸ் ஏதாவது நடந்திருக்கும், அப்படி இல்லைனா வீசிங் ட்ரபிள் இருக்கும். அப்படிப்பட்ட தாய்மார்களுக்கு நார்மல் டெலிவரியை தவிர்த்து சிசேரியன் செய்வாங்க. மூணாவது விஷயம் என்னன்னு பார்க்கலாம். மூணாவது பிளசண்டா ப்ரிவியா. இந்த கேஸில் குழந்தையோட நஞ்சுக்கூடி குழந்தைக்கு முன்பகுதியிலேயே, அதாவது கர்ப்பப்பை வாய்ப்பகுதிக்கு முன்னாடியே இருக்கும். நான் போன வீடியோலேயே சொன்ன மாதிரி ப்ரெக்னென்சியில் இவங்க அதிகமாக ஸ்ட்ரெயின் பண்ணாமல் பார்த்துக்கணும், கம்ப்ளீட் ரெஸ்ட்டில் இருக்கணும். இப்படிப்பட்ட பெண்களுக்கு நார்மல் டெலிவரி ட்ரை பண்ணால் அவங்களுக்கு அதிகமாக பிளட் லாஸ் நடக்கும். அதனால் தாயோட உயிருக்கே ஆபத்து வரும். ஸோ நார்மல் டெலிவரி அவாய்ட் பண்ணிடுவாங்க. கண்டிப்பாக சி செக்ஷன் தான் நடக்கும். சி செக்ஷன் நடக்க குழந்தை எந்த விதத்திலலாம் காரணமாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல கார்ட் ப்ரொலாப்ஸ், அதாவது குழந்தையோடைய தொப்புள் கொடி குழந்தையோடைய தலையை சுற்றி இருக்கும். இந்த கண்டிஷனில் குழந்தைய நார்மல் டெலிவரியில் எடுக்க முடியாது. அப்படி எடுத்தால் குழந்தையோடைய கழுத்தை அம்பிளிக்கட் கார்ட் நெருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் நார்மல் டெலிவரி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ரெண்டாவது காரணம் பொசிஷன் ஆஃப் பேபி. டெலிவரிக்கு முன்னாடி குழந்தையுடைய தலை கருப்பை வாய்க்கு நேராக வரணும். அப்படி இல்லைன்னா அதை பிரீச் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி டிரான்சிஸ் லை, அதாவது டிரான்சிஸ் லைனா குழந்தை குறுக்கப்படுத்துரும். இந்த மாதிரி பொசிஷன்லையோ இல்லை கம்ப்ளீட் பிரீச் பொசிஷன்லையோ இருந்தால் அந்த குழந்தைய நார்மல் டெலிவரியில் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஸோ சி செக்ஷன் தான் போவாங்க. மூணாவது காரணம் மல்டிபிள் பிரெக்னன்சி. ஒரு தாய் 2 அல்லது 3 குழந்தையில கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய பேபியை நார்மல் டெலிவரியில் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப ரேரான விஷயம். தாயால் வலியை தாங்க முடியல, இல்லை வேறு ஏதாவது இஷ்யூஸ் இருந்தால் கண்டிப்பாக சி செக்ஷன் தான் போவாங்க. அடுத்தது எமர்ஜென்சி சி செக்ஷன்லாம் என்னென்னு பார்க்கலாம். எமர்ஜென்சி சி செக்ஷன், இதில் ஒரு தாய் ஒரு சர்டன் டைம்குள்ளே குழந்தைய நார்மல் டெலிவரி மூலமாக வெளியே எடுக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு சி செக்ஷன் போவாங்க. ஏன்னா பனிக்கூடம் உடைந்து ரொம்ப நேரமாக ஆகியும் குழந்தை வெளியே வரலைன்னா குழந்தைக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நார்மல் டெலிவரியில் ஒரு டைமை தாண்டி குழந்தை வெளியே வரலைன்னா அவங்களுக்கு சி செக்ஷன் தான் செய்வாங்க. இந்த ப்ராப்ளமை ப்ரொலாங்டு லேபர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கண்டிஷனில் குழந்தைக்கு சில நேரங்களில் ஹார்ட் பீட் ரேட் குறையலாம், அல்லது குழந்தைக்கு மூச்சு திணறல் உண்டாகலாம். அதனால தான் சி செக்ஷன் போவாங்க. சி செக்ஷனுக்கான மற்ற காரணங்களில் ஃபஸ்ட்டு ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ், ஜிடிஎம். இதை அந்த பொண்ணுடைய ப்ரெக்னெண்ட்டாக இருக்க காலகட்டத்திலேயே ஓரல் குளுக்கோஸ் டாலரன்ட் டெஸ்ட் மூலமாக கண்டுபிடிச்சிருப்பாங்க. சப்போஸ் சரியாக அவங்களுக்கு சுகர் இருக்கிறத டயக்னோஸ் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் குழந்தையோடைய வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். அதாவது குழந்தையோட தலைப்பகுதியோ அல்லது உடல் பகுதியோ பெரியதாயிடும். இந்த கண்டிஷனை மேக்ரோசோமியா அப்படின்னு சொல்லுவாங்க.
குழந்தையோடைய தலையோ அல்லது உடல் பகுதியோ பெரிதாகிடுச்சுன்னா அந்த குழந்தைய நார்மல் டெலிவரியில் எடுக்க முடியாது. ஸோ இந்த கண்டிஷன்லேயும் சி செக்ஷன் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ரெண்டாவது பிஐஹெச், ப்ரெக்னன்சி இன்டியூஸ்டு ஹைப்பர்டென்ஷன். அதாவது பெண்களுக்கு உயர் ரத்த அழுத்தம் காரணமாக அவங்களுக்கு சில நேரங்களில் நார்மல் டெலிவரி நடக்கும்போது வலிப்பு வர வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி பிரச்சனை இருக்க பெண்களுக்கு கண்டிப்பாக நார்மல் டெலிவரி அவாய்ட் பண்ணிடுவாங்க, சி செக்ஷன் தான் பண்ணுவாங்க. அடுத்தது ஹெர்பிஸ் போன்ற நோய் தொற்று இருக்க பெண்களுக்கோ அல்லது அனிமியா இருக்க பெண்களுக்கும் நார்மல் டெலிவரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அடுத்து மெடிக்கல் ரீசன்ஸ் எதுவுமே இல்லாமல் ப்ரெக்னென்ட் லேடியோட செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் அல்லது ஃபேமிலி சஜஷன் மூலமாக சி செக்ஷன் செய்யறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பெயின் தாங்க மாட்டாங்க, அவங்களுக்கு சி செக்ஷன் போகணும், அல்லது குழந்தை நல்ல நேரத்தில் பிறக்கணும், அதனால சி செக்ஷனில் குழந்தைய வெளியே எடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி காரணங்களால் மட்டும்தான் சி செக்ஷன் நடக்குது. மற்றபடி நார்மலாக இருக்க பெண்களுக்கு நார்மல் டெலிவரி தான் நடக்கும். இப்போ பார்த்த எல்லாமே சிசேரியனுக்கான பொதுவான காரணங்கள். உங்களுக்கு சிசேரியன் செய்ய போகிறாங்கன்னா அதற்கான காரணத்தை தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு சிசேரியன் செஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஹாப்பி ப்ரெக்னன்சி.